Action! Cut! எல்லாரையும் போய் புடிங்க, சேம்பர்ல அடைச்சு வைங்க. எல்லாரும் இங்க ஓட பாக்குறீங்க, உங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. எங்களை போக விடுங்க, எங்களை போக விடுங்க. எல்லா புள்ளைங்களையும் வரிசையில கூட்டிட்டு வாங்க, நம்பர் சீல் போடணும். அழாதடா, இனிமே உனக்கு பேர் கிடையாது. இந்த நம்பர் தான் உன் அடையாளம். எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு, என்னை விடுங்க, வீட்டுக்கு போகணும். டேய் தம்பி, நீங்க இருந்து போக முடியாது. நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. என்ன விடுங்க, என்ன போக விடுங்க. ஆ நீ நம்ம கடத்தி வச்சிருக்கிற குழந்தைகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க எல்லாரோட மூளைய நான் என்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர போறேன். ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆராய்ச்சியை உடனே நிறுத்து. நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னால இதை நிறுத்த முடியாது. நான் இந்த உலகத்தை ஆளணும். என்னை யாராலையும் தடுக்கவே முடியாது. நான் இந்த குழந்தைகளை பல நாட்டுல இருக்கிற பெரிய ஆளுங்களுக்கு அனுப்பணும். அதுக்கு தான் இந்த பிசினஸ் பண்றேன். உங்களை மாதிரி நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்னோட நியூரலிங்க் ப்ராஜெக்ட்ல ரோபோட்ஸ் எல்லாம் என்னோட மூளையை வச்சு இதுகளை கண்ட்ரோல் பண்றேன். அடுத்து நான் என்னோட ஹைமைண்ட் ப்ராஜெக்ட்ல எல்லா மனுஷங்க மூளையை கண்ட்ரோல் பண்ண போறேன். இந்த மொத்த உலகமும் என்னோட மூளையில இயங்கும். இது நடக்க நான் விட மாட்டேன். இது எப்ஸ்டீன் ஐலண்ட், இங்க நான் வச்சதுதான் சட்டம். எல்லாத்தையும் நிறுத்து. நான் இப்போ கடவுள் மாதிரி. இது இனிமே என்னோட வாய்ட் ஐலண்ட் இல்ல. என்ன விட்டுருங்க, தெரியாம பேசிட்டேன். என்கிட்ட மோதுறவங்களுக்கு எல்லா இனிமே இதே கதிதான். இனிமே என்ன படைச்ச கடவுளால கூட என்ன அழிக்க முடியாது. இறக்கு, மெதுவா இறக்கு. கீழே, இன்னும் கீழே இறக்கு. அந்த கண்டெய்னர் கொண்டு வாங்க சீக்கிரம். இடது பக்கம் கொஞ்சம் நகர்த்துங்க. வலது பக்கம் கொண்டு வாங்க. இப்ப சரியா இருக்கு. வேலையை துரிதப்படுத்துங்கள். இடதுபுறம் சரிபார்க்கவா? தகவல் சரியாக உள்ளது. அடுத்த கண்டெய்னருக்கு நகருங்க.
எதுக்கு ருத்ரன் வெயிட் பண்ற? என் தம்பி அவ அநியாயமா துடிக்க துடிக்க கொன்னுட்டா. உன்னோட பவர் இல்லனா படைய வச்சு அவனை இப்போவே போட்டு தள்ள வேண்டானா? ஒரு வீரனை கொன்னா அவன் தியாகி ஆகிடுவான். முக்கியமா அவனோட அடையாளத்தை அழிக்கணும். ஆனா அவனோட நம்பிக்கையை கொன்னா அவன் கோழையாகிடுவான். அவன் மக்கள் முன்னாடி பேசும்போது அந்த மக்களே அவனை கல்லா அடிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். சரி, அதை நீ எப்படி பண்ண போற? ஏதாவது யோசனை வச்சிருக்கியா? யோசிச்சாச்சு. இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. இனி என்னோட ஆட்டம் சும்மா அலற விடும். அவனை கதற விடுறேன். இணைப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. உங்கள் பதில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரியன், இதுக்கு மேல உன் உடம்பு தாங்காது. இந்த டெக் சூட் உன் நரம்பு மண்டலத்தை நேரடியா பாதிக்கும். ஓவர் டிரைவ் யூஸ் பண்ணா உன் இதய நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மக்களை பாதுகாக்க உன் உயிர் ரொம்ப முக்கியம். என் நரம்பு போனா பரவாயில்ல சாரா. ஆனா அந்த மக்களோட நம்பிக்கை போகக்கூடாது. என்னோட ரத்தமும் சதையும் துடி துடிக்குது. வெறி வருது அந்த மக்கள் அடிச்சவன பார்த்தா. அவனோட ஆளுகளை கண்டுபிடிக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவனோட பாஸ் ஒரு தீவுல இருக்கான். அந்த தீவுல ஜாமர் இருக்கு. ஒரு முறை நீ உள்ள போயிட்டா என்கிட்ட இருந்து சிக்னல் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ மட்டும்தான் எல்லாத்தையும் தனியா பாத்துக்கணும். எனக்கு இது பழகிடுச்சு சாரா. இதுக்கப்புறம் தான் ஆட்ட சூடு பிடிக்க போகுது. நம்ம அரசாங்கம் ஒரு கம்பெனி மாதிரி நடக்குது. எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், கொலை, கொல்ல. நீங்க கட்டுற வரி எல்லாம் அவங்க சொந்த செலவுக்கு போகுது. அவங்க குடும்பம் குழந்தை தான் நல்லா சாப்பிடுது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த பலனும் இல்ல. இந்த கேடுகட்ட மன்னர் ஆட்சி முறையை, குடும்ப ஆட்சி முறையை ஒழிக்கணும். நம்ம நாட்டுல இனி சதவீத ஆட்சி முறை தான் கட்டாயம் கொண்டு வரணும். அதுதான் சிறந்த நீதி. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுறோம். இதுல நம்ம கண்டிப்பா வெற்றி பெறுவோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்.
நம்ம நாட்டுல குழந்தைகளை மறைமுகமா வேற நாட்டுக்கு கடத்துறாங்க. அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல கொடுமை என்னன்னா அதுல இந்த ஆட்சியாளர்கள் உடந்த இதுக்கு முடிவு கட்டலன்னா நம்ம பிள்ளைகள் நாளைக்கு கண்டெய்னர்ல ஏத்தப்படுவாங்க, நாடு கடத்தப்படுவாங்க, அப்புறம் கொடூரமா சித்திரவதையால கொல்லப்படுவாங்க. நாம இப்போ அவங்க மேல போர் செய்ய போறோம். செய்யலாமா? இதை முடிச்சிடலாம். என்னோட மக்கள் மேல கை வைக்காதீங்கடா. கொலைக்காண்டுல இருக்க சேர்த்தீங்கடா. எல்லாரும் சீக்கிரம் தப்பிச்சு ஓடுங்க. என்னோட மக்களை சுட்டவனை நான் போய் கொல்லாம விட மாட்டேன். பரவாயில்ல, இந்த தீவு நல்ல ஒரு பலத்த பாதுகாப்பா இருக்கே. ஆனா எனக்கு இது ஒரு விஷயமே இல்ல. ஹைடெக் செக்யூரிட்டி தான். சரி, இது ஒரு கை பாத்துறேன்.
பாத்ரூம் மோட் ஆக்டிவேட் பண்றேன். சரிதான், மோதி பாத்துறலாம். ஓ, என்ன இது? நான் இதை எதிர்பார்க்கல. யாரு நீ? உன்னோட ஏலியன் மைக்ரோசிப் சூட் நல்லாவே இருக்கு. நானும் உன்னை இங்க எதிர்பார்க்கல. நான் யாருன்னு தெரிஞ்சா நீ செத்துருவடா. உன்னோட இந்த தீவை நான் அணு அணுவா சதைக்க வந்திருக்கேன். உன்னால என்ன தொடக்கூட முடியாது. இந்த மொத்த இடத்த நல்லா பாரு. என்னோட ரோபோட் பட டெக் இருக்கு. உன்கிட்ட எவ்வளவு பட வேணாலும் இருக்கட்டும். நான் என்னோட திறமையை நம்புறேன். வா, மோதி பாத்துறலாம். அப்படியா? உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். நீ என்கிட்ட கெஞ்சி சரணடைஞ்சா வலி இல்லாத மரணத்தை நான் தருவேன். சரணடையணுமா? அது என்னோட ஸ்டைல் இல்லையே. சரி, வா, மோதி பாத்துறலாம். உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. இப்போ உன்னை ரெண்டா பிக்கிறேன். இப்போ உன்னோட சூட் பவர்ஸ் எனக்கு கிடைக்க போகுது. என்னோட ரோபோட் உன்னோட சூட் பவர்ஸ் மொத்தமா எடுத்துருச்சு. உன்னால இனிமே என்ன ஒண்ணு பண்ண முடியாது. டேக் ஓஎஸ் மாஸ்டர் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணு. கோட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட். என்ன நடக்குது? இந்த சூட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ என்ன செஞ்ச? நான் என்னோட சூட் பார்ட்டிகல்ஸை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமே உன்னோட ரோபோட் செயல் எழுந்துரும். அப்படியா? பார்க்கலாம். உன் கதை இவ்ளோ கேவலமா முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட. அடுத்த தடவை நான் என்னோட புது டெக்னாலஜி ஓட வருவேன். இப்போ உன்னோட வாழ்க்கையில நான் நரகத்தை காட்டுவேன். நீங்க என்ன ஏலியனா? பயப்படாதீங்க, உங்க எல்லாரையும் காப்பாத்த நான் வந்திருக்கேன். எல்லாரையும் அந்த கடற்கரைக்கு கூட்டிட்டு போங்க. அங்க ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் போட் காத்திருக்கோம். அதுல ஏறி தப்பிச்சு போயிருங்க.
இதோட உன் கதை முடிஞ்சது.